கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இந்து ஆரத்தியின் தீராக்கண ஒலி புத்தக அலைவரிசைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்களின் கதைகளை இனி ஒலி வடிவில் கேட்டு மகிழலாம். கதையை கேட்டுவிட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டேன் நின் காதலில். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். அத்தியாயம் 6. வெள்ளியன்று விடுப்பு எடுத்திருந்ததால் வேலை சேர்ந்திருக்கக்கூடும் மற்றும் பிரகாஷ் கூறியிருந்தபடி டீம் லஞ்ச் இருப்பதால் சற்று விரைவாக சென்று வேலைகளை செய்ய திட்டமிட்டிருந்தாள் வெண்ணிலா. அலுவலகம் சென்றதும் மங்கையும் கிருஷ்ணனும் அவர்களுக்கு தெரிந்த தரகர் மூலமாக சில திருமண மண்டபங்களை பார்க்க சென்று இருந்தனர். வெண்ணிலா அலுவலகம் அடைந்ததும் தனக்கு வந்திருந்த மின்னஞ்சல்களை சரிபார்த்து கொண்டிருக்கும் பொழுது நடக்கவிருக்கும் குழு கூட்டத்தில் ஹால் ஆஃப் ஃபேம் விருதினை பெறக்கூடும் முதல் இடத்தில் தன்னுடைய பெயரை கண்டதும் சிறு மகிழ்ச்சி கொண்டாள். இருந்தபோதும் அதை பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தினசரி வேலைகளில் மூழ்கினாள். எப்பொழுதும் விரைவாக வரும் சுவாதியும் மீனாட்சியும் நேரம் 9:08 வரவில்லை. நுழைவு கதவு திறக்கும் சப்தம் கேட்டு அவள் வெண்ணிலா திரும்பி பார்க்கையில் அப்போது வெற்றி உள்ளே நுழையும் பொழுதே வெண்ணிலா மீது தன் பார்வையை ஒட்ட வைத்தபடி வரவும் அவள் சுவாதியை எதிர்பார்த்து வாயிலை காண முதல் முறை இருவரின் பார்வை நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. வெற்றி சிநேகமாக புன்னகை செய்ய வெண்ணிலாவும் அவளை அறியாமல் பதில் புன்னகை செய்தாள். இருவருக்குள் ஏற்பட்ட முதல் புன்னகை. பொதுவாக கூறும் காலை வணக்கம் வாழ்த்தும் கூட பகிர்ந்து கொள்ளாமல் மிக இயல்பாகவும் அழகாகவும் அந்த புன்னகை பரிமாறிக்கொண்டது. வெற்றியின் புன்னகை செய்த மாயத்தால் அதுவரை வெண்ணிலாவிற்கு இருந்த இறுக்கம் சற்று தளர்ந்தது. கவலைகள் உன் மீது போர் தொடுக்கும்போது புன்னகையிடம் புன்னகையுடன் நட்புக்கொள் என்று எங்கோ படித்த கவிதை வெண்ணிலாவின் மனத்தில் ஊடுருவி அவளது மனநிலையை மாற்ற முயற்சித்தது. சந்துருவின் ஆலோசனைப்படி தன் காதலை வெளிப்படுத்தும் செயலருக்கு பிள்ளையார் சொல்லி போட எண்ணியவன் வெண்ணிலா மீது பார்வையை பதிய வைத்தபடி முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பாராட்டு மின்னஞ்சலை எழுத தொடங்கினான். அந்த மின்னஞ்சலின் தொடக்க வரிகளில் வெண்ணிலா வேலையை கையாளும் முறையும் அணுகுமுறை மற்றும் நேரம் தவறாமை என்று அனைத்தையும் பற்றி சிறு குறிப்பாக பாராட்டி எழுதிவிட்டு முடிவில் அவளின் அமைதியான குணத்தை அலுவலக ரீதியில் அழுத்தமாக பாராட்டியிருந்தான். சுவாதி மற்றும் பிரீத்தாவிற்கு எழுதியவன் சுருக்கமாக முடித்து கொண்டான். அந்த மின்னஞ்சலை டீமில் இருப்பவர்களுக்கு அனுப்பிவிட்டு அடுத்தடுத்து இருக்கும் வேலைகளில் மூழ்கினான். அடுத்த சில நேரத்தில் சுவாதி வந்துவிட வெண்ணிலாவை விஷமமாக பார்த்து, ஹாய் நிலா, எப்படி வந்த? எப்படி போச்சு உங்களோட சந்திப்பு? ஏண்டி போனியே, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு மெசேஜ் இல்லை, கால் பண்ண மாட்டியா? நான் பண்ணாலும் மேடம் எடுக்கல, அவ்வளவு பிஸியே என்று கேலி செய்து கொண்டே கண்களை சுமிட்டி ஆர்வமாக கேட்டாள். பதில் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தவளின் முகத்தை பார்த்தவள், என்னாச்சு நிலா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டதும் அவள் பதில் கூறும் நேரம் பார்த்து அப்பொழுது வெற்றி அவர்கள் எதிரே வர அதில் பேச முடியாமல், ஒண்ணுமில்ல சுவாதி, அப்புறமா பேசலாம் என்று தெம்பில்லாத குரலில் பதில் கூறினாள். வெற்றி அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருப்பதால் தான் அவள் பேச தயாராக இல்லை என்று நினைத்து யதார்த்தமாக வெற்றியை நிமிர்ந்து சுவாதி ஏறிட்டாள். அப்பொழுது அவன் வெண்ணிலாவை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே வர சுவாதியின் புருவங்கள் கேள்வியில் முடிச்சிட்டது. வெற்றியின் பார்வையில் ஒரு மின்னலும் புதுவித சுவாரஸ்யமும் சுவாதிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. வெற்றி ஏன் இப்படி நிலாவை பார்க்கிறாரு? இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே என்ற யோசனையில் சுவாதி தன் வேலைகளை துவங்க அதை கண்ட வெற்றி தன் இதழோரத்தில் விஷம புன்னகை மறித்து கொண்டான். மீனு இன்னும் ஆளையே காணோம், இன்னைக்கு அவ லீவா என்று நிலா கேட்டதும், ஆமா சொல்ல மறந்துட்டேன், அவங்க ஊர்லேருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்களாம், வெளியே போறதா உன்கிட்ட சொல்ல சொன்னா, நான் மறந்துட்டேன் நிலா என்றாள். மதியம் அனைவரும் உணவகம் செல்லவிருப்பதால் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். பிரீதா வந்ததும் பாராட்டு மின்னஞ்சலை படித்துவிட்டு வெகுண்டு கோபம் கொண்டாள். ஒரு பக்கம் தாம் 3வது இடத்தை பிடித்திருப்பதைக் கண்டும் மறுபக்கம் வெண்ணிலாவை பற்றி வெற்றி எழுதிய பாராட்டையும் படித்தவளின் மனது எரிமலையானது. எளிதில் எவரையும் பாராட்டாமல் இருப்பவன் இன்று நிலாவை பற்றி புகழ்ந்திருப்பது பிரீத்தாவிற்கு சந்தேகம் வேர்விடத் தொடங்கியது. சினத்தை அடக்கிக் கொள்ள முடியாமல் வெடுக்கென்று இருக்கை விட்டு எழுந்த பிரீதா ரெஸ்ட் ரூமை நோக்கி செல்ல அப்பொழுது வெண்ணிலாவை பிரத்யேகமாக முறைத்து கொண்டு சென்றாள். அதை பார்த்த சுவாதியும் நிலாவும், என்னாச்சு, ஏன் இப்படி முறைச்சிட்டு போறா என்று சுவாதி கேட்டதும் அதன் காரணத்தை யூகித்த வெண்ணிலா, அதுவா, மேல பாரு உனக்கு புரியும் என்றாள் சுரத்தே இல்லாமல்.
உடனடியாக அதை படித்த சுவாதிக்கு வெற்றி எழுதியிருக்கும் ஒவ்வொரு வரிகளில் ஒளிந்திருந்த அவனின் நேசம் புரிவது போல இருந்தது. அது அலுவலக ரீதியில் மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அவன் வார்த்தைகளின் தேர்வு அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை சுவாதி கண்டுபிடித்து விடுவாள் என்று அவனும் யூகித்திருந்தான். கடவுளே, இவர் தெரிஞ்சு பண்றாரா இல்ல உண்மையா தெரியாம செய்யறாரா? கொஞ்ச நாளா நிலாவை அவர் பார்க்குற பார்வையே சரியில்லை. சரி, ஏதோ சும்மாதானே பார்க்குறாருன்னு விட்டா இது எங்கே போக போகுதோ. அவருக்கு நிலா நிச்சயமான பொண்ணுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இப்படி நடந்துக்கிறாரு. எப்படியாவது அவருக்கு இது புரியும்படி செய்யணும். இதை ஆரம்பத்தில் தடுக்கணும். முக்கியமாக நிலாக்கு இதை பற்றி எதுவும் நாம் சொல்லக்கூடாது என்று மனதில் வரிசை கட்டி யோசனைகளை அடுக்கி கொண்டிருந்தாள் சுவாதி. வெற்றியின் மின்னஞ்சல் புரிந்து கொள்ளும் பட்டியலில் சுவாதி ஒரு ரகம் என்றால் கீர்த்தனா ஒரு ரகம். அதை புரிந்து கொள்ளும் விதம் மட்டுமே வேறுபடுகிறது. சந்துருவின் யோசனைப்படி சுவாதியின் முழு சந்தேகத்தை பெற்ற வெற்றி அடுத்த வெண்ணிலாவின் கவனத்தை பெற்று அவளிடம் மெல்ல தன் காதலை உணர்த்த திட்டமிட்டான். இங்கு சுவாதி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கியிருக்க அங்கு கீர்த்தனா பிரீத்தாவிடம், எனக்கு என்னவோ இந்த மெயில் சாதாரணமா தோணல பிரீத்தா. நிலா மேல ஒரு ஸ்பெஷல் ஃபீல் இருக்க மாதிரியே எழுதியிருக்கானோ. இதுக்கு முன்ன ஹால் ஆஃப் ஃபேம் நீயும் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்க. அப்போ எல்லாம் இந்த மாதிரி எந்த மெயிலும் அனுப்பல. சரி, உன்னை விடு, நம்ம ஆனந்து கூட வாங்கியிருக்கான். அதுக்கும் எந்த பாராட்டு பத்திரம் வாசிக்கல. எனக்கு ஏதோ தப்பா படுது பிரீத்தா, பார்த்து உஷாரா இருந்துக்கோ சொல்லிட்டேன் என்று எரிந்து கொண்டிருக்கும் தீயில் எண்ணெயை ஊற்றினாள். பிரகாஷ் கையில் வைத்திருந்த பட்டியலின்படி சிலரை அலுவலக வண்டியில் உணவகத்திற்கு அனுப்ப வெண்ணிலாவிடம் சென்றவன், நிலா, நீங்களும் சுவாத்தியும் சரியா இடத்தை தேடி வந்துருவீங்க தானே என்றான். ஆமா பிரகாஷ் என்ற நிலா சொன்னவுடன் தான் சுவாதி நினைவு வந்தவளாக, ஐயோ சாரி பிரகாஷ், வண்டியில் எங்களுக்கும் இடம் இருந்தால் சொல்லுங்க. என்னோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால தான் காலையில் லேட்டாக வந்தேன். வந்த உடனே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டேன். திரும்ப சாரி கேட்டுக்கிறேன் என்றாள். வெண்ணிலாவின் வண்டி பழுதடைந்ததால் அன்று ரயிலில் வந்தவள் சுவாதி கூறியதை கேட்டு மனதில் சலித்து கொண்டாள். சாரி சுவாதி, இடமே இல்லை. அதனால தான் நான் அன்னைக்கே கன்ஃபர்மேஷன் வாங்கினேன். நீங்கள் 2 பேரும் ஆட்டோவில் வேணும்னா வாங்க, கன்வீனியன்ஸ் வாங்கித்தரேன் என்றான் பிரகாஷ். அவர்களின் பேச்சில் கவனம் கொண்டு அவர்களுடன் பணிபுரியும் ரவி, சுவாதி, ஆட்டோல எல்லாம் தனியாக வராதிங்க, நான் காரில் தான் வந்திருக்கேன். நீங்கள் 2 பேரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க என்றதும் பெண்கள் இருவரும் நிம்மதி கொண்டனர். அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்றதும் ரவி, சுவாதி, வெண்ணிலா மூவரும் வாகன நிறுத்தும் இடத்தை அடைய அப்போது வெற்றி அங்கு மிகுந்த சிரமத்துடன் தன் 2 சக்கர வாகனத்தை உதைத்து ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவனின் பல உதைகளில் அசராமல் நின்ற வண்டியை கண்ட ரவி, என்னாச்சு வெற்றி, பெட்ரோல் இல்லையா என்றதும், அதெல்லாம் இருக்கு ரவி, ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல என்று பெட்ரோல் டேங்கை ஒரு முறை திறந்து பார்த்து பதிலளித்தான். சரி வெற்றி, உங்கள் வண்டியை இங்கே விட்டுட்டு எங்கள் கூட காரில் வாங்க, டைம் ஆச்சு என்றான் ரவி. இந்த வாய்மொழியை கேட்பதற்கே தயாராக இருந்த வெற்றி அடுத்த நொடியே சட்டென்று தன் வண்டியை விட்டு இறங்கி, கண்டிப்பா ரவி, ஆனால் ஒரு கண்டிஷன், நான் தான் ட்ரை பண்ணுவேன் என்றான். அதற்கு சம்மதம் தெரிவித்த ரவி வெற்றியிடம் வண்டி சாவியை கொடுத்ததும் அதை கவனித்த சுவாதியின் மனதில் வெற்றி ஏதோ திட்டமிட்டு செயல்படுவது போல் தோன்றியது. பெண்கள் இருவரும் பின்னருக்கையில் அமைதியாக வர ஆண்கள் இருவரும் முந்தைய நாளின் கிரிக்கெட் விளையாட்டை பற்றி ஆர்வமாக பேசிக்கொண்டு வந்தனர். பேச்சு ரவியிடமும் கவனம் சாலை மீதும் இருந்தாலும் அவன் விழிகள் காரின் ரியர் வியூ கண்ணாடி வழியாக தன்னவளின் கண்களை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தது. முதலில் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்த சுவாதி எதேச்சியாக திரும்பி பார்க்க அப்போது வெற்றியின் செயலை கண்டு திடுக்கிட்டாள். இதை எதையும் அறியாத வெண்ணிலா சாலையில் பார்வையை பதித்து முந்தைய நாளின் நிகழ்வை பற்றி ஆழ்ந்து யோசித்து கொண்டு அமைதியாக இருந்தாள். காற்றில் ஆடும் கேசத்தை அவ்வப்போது செவியோரத்தில் மடித்து வைத்தவளின் செயலில் மீண்டும் மீண்டும் தன்னை அவளிடம் தொலைத்து கொண்டிருந்தான் வெற்றி. அனைவரும் உணவகத்தை அடைந்ததும் வரவேற்பறையில் முன்பதிவை உறுதி செய்தவன் பிறகு அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றான் வெற்றி. மண்டையை பிளக்கும் உச்சி வெயில் வேளையில் கூட இதம் தருவது போல் இருந்த அந்த உணவகத்தின் அமைப்பும் அதில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த குளிர்சாதனம், கண்களை கவரும் அரண்மனையில் இருப்பது போல் விளக்குகள், உட்புற வடிவமைப்பு மற்றும் அந்த அமைதியின் அழகை கூட்ட மெல்லிய புல்லாங்குழல் கேட்பொலி என்று மனதை ஈர்க்கும் விதத்தில் அமைந்திருந்த உணவகத்தில் அனைவரும் லயிக்க அதில் சற்று ஈடுபாடு இல்லாதவர்கள் வெண்ணிலா, சுவாதி, கீர்த்தனா மற்றும் பிரீத்தா. நாம் விரும்பும் நபரிடம் எப்பொழுதும் ஒரு அறியா விதத்தில் அவர்கள் மீதுள்ள ஈர்ப்பால் நம் கண்களும் கவனமும் அவர்களிடம் செல்லும். இங்கும் வெற்றியின் கவனம் வெண்ணிலா மீதும் பிரீத்தாவின் கவனம் வெற்றியின் மீதும் இருந்தது.
இதை உணர்ந்த சுவாதியின் மனம் நெருடியது. என்றால் கீர்த்தனாவின் மனம் மேலும் பிரீத்தாவின் எதிர்வினை செயலுக்கு வழிவகுக்க எண்ணியது. நான் சொன்னா நம்பல, நீயே பாரு, அவனோட கவனம் எல்லாம் நிலா கிட்டதான் இருக்கு. நாம ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்போ அவனோட பைக்கை தானே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா ரவியோட கார்ல அவனோட வரான். சம்திங் ஃபிஷி பிரீத்தா என்று கீர்த்தனா மெல்லிய குரலில் கூற, பிரீத்தா வெண்ணிலா மீது தீப்பார்வை பதித்திருந்தாள். கையில் வைத்திருந்த சாப்பாட்டு தட்டை கீழே கோபத்துடன் வைத்துவிட்டு அவ்விடத்தை விட்டு பிரீத்தா முதலில் செல்ல அவளை பின்தொடர்ந்த கீர்த்தனா, ஹே பிரீத்தா, நில்லடி என்று சொல்லிக்கொண்டு செல்லும் பொழுதே வெண்ணிலாவை ஒரு முறை அழுந்து பார்த்துவிட்டு சென்றாள். அதை கவனித்த சுவாதியின் கண்களுக்கு சந்தேகம் எழுந்து அவர்களை பின்தொடர்ந்தாள். சுவாதி அவர்களை தேடி சென்றதால் வெண்ணிலா இப்பொழுது தனித்திருந்தாள். சுய சேவை முறையில் உணவை உட்கொள்ளுவதால் அனைவரும் இருக்கையில் அமர்ந்தும் எழுந்தும் செல்லுவதுமாக இருந்தார்கள். வெண்ணிலா அமைதியான குணம் என்றாலும் அவளின் நட்பு வட்டத்தில் சிரித்து பேசுபவள்தான். அவளின் என்றுமில்லா அமைதியை கண்ட வெற்றி வெண்ணிலாவை நெருங்கி அமர்ந்து என்ன பேசுவது என்று புரியாமல் தத்தளித்தான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாய், ஹாய் நிலா, ஃபுட் நல்லா இருக்கா என்று கேட்க அதில் மெல்ல அதிர்ந்தவள், இவர் இப்படி சகஜமா கூட பேசுவாரா என்று எண்ணி புன்னகையை வலுக்கட்டாயமாக வரவழைத்து, நல்லா இருக்கு வெற்றி என்றாள். ஓகே, அப்புறம் மெயில் பார்த்தீங்களா? கங்க்ராட்ஸ், கீப் அப் தி குட் ஒர்க். சீக்கிரமே 2-3 ப்ராஜெக்டில் எடுக்க பிளான் இருக்கு. அப்படி எடுத்தால் அதில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு புது டீம் அமைச்சு உங்களை டீம் லீடாக்க ஒரு பேச்சு இருக்கு. அதனால் தொடர்ந்து இதே மாதிரி உங்கள் திறமையை வெளிப்படுத்தி வேலை செய்யுங்க என்றான். அதை கேட்டதும் வெண்ணிலாவின் இதழ் சரி என்று புன்னகைத்தாலும் அவள் கண்களில் எந்தவித எதிர்வினையை அவனால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் அந்த செய்தியை அவள் பெரிதாக கருதவில்லை மட்டும் புரிந்தது அவனுக்கு. அவன் யோசனையை கலைக்கும் விதத்தில், தேங்க்ஸ் வெற்றி, மெயில் வந்தது, கண்டிப்பாக இன்னும் நல்ல வேலை பண்ணுவேன், நிறைய புது வேலைகளும் கற்றுக்கிறேன் என்றாள் கடமைக்காக. ஒரு பக்கம் அவளின் உழைப்புக்கு சன்மானமாக பாராட்டி பேசினாலும் அதை சாதகமாக வைத்து பேசுவதில் அவன் மனம் தொள்ளாட்டம் போட்டது. முதல் முறை வெண்ணிலாவிற்கு மிக அருகில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே மிகுந்த இயல்புடன் மனம் முழுவதும் காதலுடன் அவளிடம் பேசும்போது ஒரு தனி உலகத்தில் பறந்து கொண்டிருந்தான் வெற்றி. மீண்டும் மீண்டும் அவளிடம் பேச ஆசைப்படும் இதயத்திற்கு ஆதரவு கொடுக்கும் வகையில் வெண்ணிலாவிடம் பொதுவாக சில விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தான் அந்த கள்வன். அதில் வெண்ணிலாவிற்கு முதலில் சங்கோச்சம் இருந்தாலும் அவன் அலுவலக ரீதியில் முக்கியமான விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பதால் அவளும் அவனுக்கு ஈடு கொடுத்து பேசிக் கொண்டிருந்தாள். அந்த பேச்சில் அவளது மனமும் சற்று திசை திரும்பி வேலை சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரீத்தா, என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவளை சமாதானம் செய்யும் முயற்சியில் இருந்தாள் கீர்த்தனா. சாரி பிரீத்தா, உன்னை கோபப்படுத்தணும்னு சொல்லல, என் மனசுல பட்டதை சொன்ன என்றாள் தயங்கியபடி. பிரீத்தா பெருமூச்சை ஒன்றை அழுந்த விட்டுவிட்டு, நீ சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை கீர்த்தி, அவனோட காதல் பார்வையை 1000 கதை சொல்லுது. என்ன பழி வாங்கத்தான் அவளுக்கு முதலிடம் கூட கொடுத்துருக்கான். நான் தெரியாம தான் கேட்குறேன், என்னை விட எந்த விதத்தில் அந்த நிலா உயர்ந்து தெரியறா? என்னோட அழகு என்ன, அறிவென்ன, அனுபவம் என்ன? அந்த நிலா வந்து 1 வருஷம் கூட ஆகலை. ச்சே, எரிச்சலா இருக்கு கீர்த்தி. இந்த ஆஃபீஸில் என்னை சுற்றி வராத ஆளே இல்லை. இவனை விட வசதியானவங்க உயர் அதிகாரிங்க எல்லாம் எப்படியெல்லாம் என்கிட்ட வழிஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஏனோ இவனை பிடிச்சி போய் என் விருப்பத்தை சொன்னா என்னை நிராகரிச்சான். சரி, மெல்ல என்னோட வழியில கொண்டு வரலாம்னு பார்த்தா இப்படி பண்றான். நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத காதல் அவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்று தன் பற்களை கடித்து கொண்டே பேசினாள் பிரீத்தா. அவை அனைத்தும் மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்த சுவாதியின் இதய கூட்டில் நெருப்பை வைத்தது போல் இருந்தது. அதிர்ந்து சிலையாக நின்றவளின் கவனம் மீண்டும் அவர்களின் பேச்சில் படிந்தது. நீ சொல்றது சரிதான் பிரீத்தா. சொல்ல போனா உன்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் வெற்றியே ஈடு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீ ஆசைப்பட்டுட்டியேன்னு தான் நான் உனக்கு உதவி பண்ணினேன். ஆனா அந்த திமிர் பிடிச்சவன் பண்ற வேலையை பாரு. சரி, இப்போ அந்த கர்வி வெற்றியையும் நிலாவையும் என்ன பண்ணலாம் சொல்லு என்று பிரீத்தாவின் பழிவாங்கும் உணர்ச்சிக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கீர்த்தனா கேள்வி கேட்ட அடுத்த நொடியே திட்டம் தீட்டிய பிரீத்தா, புது ப்ராஜெக்ட் எல்லாம் வருது தானே, அதில் எப்படியும் எனக்கு கீழே தான் அந்த வெண்ணிலாவை போடுவாங்க. அப்போ அவளை எப்படி வச்சு செய்கிறேன்னு பாரு. அவள் பண்ணுற வேலையெல்லாம் கரப்ட் பண்ணி பிளாக் லிஸ்டில் பேர் வந்து எங்கேயும் வேலை பார்க்காத மாதிரி பண்ணுறேன். அப்புறம் வெற்றியை பழிவாங்க வேற திட்டம் இருக்கு என்று குரூரமாக கூறினாள். அவர்களின் பேச்சில் கதி கலங்கி நின்ற சுவாதி செய்வதறியாமல் திக்பிரமை பிடித்து நின்றாள்.
பிரீத்தாவின் எண்ணத்தை வெற்றியிடம் சொல்லிவிடுவோம் என்றெண்ண, ஆனால் அந்த புத்தியற்ற திட்டத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கும் வெற்றியிடமே எப்படி சொல்லுவது என்ற தவிப்பு அவளுள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் இன்னும் ஓரிரு மாதத்தில் திருமணம் முடிக்க இருக்கும் எந்த தவறும் செய்யாத தன் உயிர் தோழியை இவர்கள் பழிவாங்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கலக்கம் கொண்டாள் சுவாதி. பிரீத்தாவும் கீர்த்தனாவும் வரும் அரவம் தெரிந்து சுவாதி மீண்டும் தன் இருக்கையை நோக்கி சென்றபோது அங்கு வெற்றி நிலாவிடம் நெருங்கி நின்று சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து துணுக்குற்றாள். கடவுளே, இவங்க இப்படி சிரிச்சு பேசுறதை இந்த பிரீத்தா பார்க்காம இருக்கணுமே என்று வேண்டியபடி வெண்ணிலாவை நெருங்கினாள். அவர்களை நெருங்கியதும் வெற்றி சுவாதியை நிமிர்ந்து பார்த்து விஷம புன்னகை ஒன்றை வீச, அதன் அர்த்தம் உணர்ந்தவள் சுற்றி முற்றி பார்க்க, அப்பொழுது பிரீத்தாவும் கீர்த்தனாவும் எரிக்கும் பார்வை வீசியபடியே அவர்களை நெருங்கினர். அதில் பதற்றம் கொண்டு அச்சத்துடன் நின்ற சுவாதியின் முகபாவனங்களை வெற்றி கூர்ந்து கவனிக்க தவறவில்லை. அவ்விருவரும் இவர்களை நெருங்கியதும் அந்த சூழ்நிலையை சமாளிக்க சுவாதி எதையும் யோசிக்காமல் நிலா என்று மெல்லிய குரலில் அழைக்க, வெண்ணிலா என்றபடி நிமிர்ந்து பார்த்தாள். உன்னோட கல்யாண தேதி முடிவு எப்போ பண்ணியிருக்கீங்க என்று திடுமென கேட்ட தோழியின் கேள்வியில் திகைத்த வெண்ணிலா வாயில் இருக்கும் உணவை கூட மென்று முழுங்க மறுத்தாள். இப்போது ஏன் இந்த கேள்வி என்று விழிகளாலே வெண்ணிலா சுவாதியிடம் வீச, தன் செவிகளில் விழுந்த வார்த்தைகள் சரிதானா என்பது போல் வெற்றி சுவாதியை உற்று பார்க்க, அந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத பிரீத்தாவோ இன்ப அதிர்ச்சியில் ஆணி அடித்தாற் போல் நின்றாள். என்ன கேட்ட சுவாதி என்ற கேள்வி சுவாதியிடமிருந்தாலும் அவன் மனம் பதறிக்கொண்டு நிலாவை நோக்கியது. அவள் அமைதியாக தலையை கவிழ்த்து கொண்டு, அடுத்த மாசம் 10ஆம் தேதி என்று தனக்கே கேட்காத குரலில் பதில் கூறினாள். சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அதற்கு மேல் எதையும் சாப்பிடாமல் எழுந்து நின்று சுவாதியை ஒரு அடிப்பட்ட இதயத்தின் வலியுடன் பார்க்க, சுவாதி தன் பார்வையால் அவனிடம் மன்னிப்பை யாசித்தாள். அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அவ்விடத்தை விட்டு அகன்றான் அவன். தன் தோழியின் திருமணத்தை பற்றி அறியாதவனின் மனதில் காதல் விளைவதும் தவறு. அதே சமயம் வெற்றியின் காதலுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பில்லாத தோழியை பழிவாங்க நினைக்கும் அரக்கிகளுக்கு உண்மையை உணர்த்த வேண்டிய தருணம் இது என்பதை மனதில் வைத்தே இப்படி வெண்ணிலாவின் சொந்த விஷயத்தை அவர்கள் முன்னே கேட்க நேர்ந்தது. ஹே, வாழ்த்துக்கள் நிலா, பாத்தியா, எங்க யார்கிட்டையும் சொல்லவே இல்லை, அமைதியா இருந்தே ஏமாத்திட்ட, எப்படியோ கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கீர்த்தனா பொய் வாழ்த்தை சொல்லி கொண்டிருக்க, அதை இரு கைகளை கட்டியபடி வெண்ணிலாவை அளந்து ஏளன பார்வை வீசிய பிரீத்தாவின் கண்களில் வஞ்சகம் வழிய, மை பெஸ்ட் விஷஸ் என்று அழுத்தமாக கூறினாள். பிரீத்தாவின் உடல் மொழி எதையோ அருவருப்பாக பார்ப்பதை போல் இருந்ததை கண்ட வெண்ணிலாவின் மனம் நெருடியது. நிலாவின் பதிலிற்கு கூட காத்திருக்காமல் அவ்விடத்தை விட்டு அகன்றாள் பிரீத்தா. ஏன் சுவாதி, அவங்க எதிர கல்யாணத்தை பற்றி பேசின, அந்த கீர்த்தனா தான் ஒரு பிபிசி ஆச்சே, அதுவும் இல்லாமல் வெற்றி வேற என்கிட்ட அப்போதான் டீம் லீடர் என்னை ஆக்க போகிறத பற்றி பேசினாரு, நானா சொல்லாமல் இப்படி பொதுவாக தெரிஞ்சா தப்பாக எடுத்துக்க போறாரு என்றாள். அச்சமயம் வெற்றி வெண்ணிலாவிடம் எந்த வாழ்த்தையும் கூறாமல் அமைதியாக சென்றதை நிலா கவனிக்க தவறினாலும் சுவாதி அதை குறித்து கொண்டாள். சாரி நிலா, ஏதோ நினைப்புல கேட்டுட்டேன், அப்புறம் என்ன டீம் லீடுன்னு சொல்லிட்டு இருந்த, என்ன விஷயம் என்று சுவாதி கேட்டதும் நிலா வெற்றி கூறிய அனைத்தையும் ஒப்பித்து முடித்தாள். கடவுளே, நான் நல்ல நேரத்துல தான் இப்படி பேசினேன், இல்லனா அந்த பிரீத்தா கீழே இவளோட டீம்ல தான் நிலா வேலை பண்ணுவான்னு இப்படி கேவலமா திட்டம் போட்டா. ஆனா நிலாவை இன்னொரு டீம் லீடா ஆக போறான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருப்பா என்று நினைத்து அச்சமடைந்தாள் சுவாதி. ரெஸ்ட் ரூமின் கண்ணாடி முன் நின்று தன் பிம்பத்தை விரித்து பார்த்து கொண்டு உடைந்து போனான் வெற்றி. தன் காதல் முளைவிடுவதற்கு முன்பே அறுவடையானது போல் உணர்ந்தவனின் செவிகளில் சுவாதியின் கேள்வி, எப்போ கல்யாண தேதி முடிவு பண்ணியிருக்கீங்க நிலா என்று மீண்டும் மீண்டும் ஒலித்து எதிரொலித்து இம்சை செய்ய அதை தன் செவிகளை இரு கை கொண்டு மூடிக்கொண்டான். தன்னுடைய மடத்தினை நினைத்து வெட்கி நின்றான். தடைகள் இறுக கண்களை அழுந்து மூடியவனின் வழிகளில் நின்று வெண்ணிலா மேலும் சோதித்தாள். ஒரு பொண்ணு, அதுவும் அடுத்தவனுக்கு நிச்சயம் ஆனவளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நீ வச்ச ஆசைக்கு பேரு காதலே இல்ல. சுவாதி மூலமா உன்னோட மனசை வெளிப்படுத்த நினைச்ச உனக்கு அவ மூலமாவே அவளோட கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சுவாதி புத்திசாலி, என்னோட மனசை புரிஞ்சதுனால தான் என்னையும் நிலாவையும் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து காப்பாத்திருக்கா என்று அவன் மனம் தனக்கு ஆறுதல் கூறிக்கொண்டாலும் வலியென்று தெரிந்தும் அதை கடந்து செல்ல நினைத்தான். உணவை முடித்துக்கொண்டு மீண்டும் ரவியுடன் காரில் செல்ல வெற்றி இம்முறை வேதனை கொண்ட முகத்தோடு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். என்னதான் சுவாதி கூறியது நிதர்சனம் என்று மூளைக்கு உரைத்தாலும் மனம் அதை ஏற்றுக்கொள்ள முரண்டு பிடித்தது.
இம்முறை வெகு நேரமாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வெண்ணிலாவை கண்ணாடி வழியாக பார்க்காமல் வருவதை தவிர்த்தாலும் அவன் மனம் அந்த பேச்சை கேட்காமல் அவளின் மைவெளியிடமே மண்டியிட்டு நின்றது. நொடி நேரத்தில் தன் செய்கை சுதாரித்தவன் வண்டியின் கியரை மாற்றி தனது உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது போல் செய்தான். எங்களை மெயின் பஸ் ஸ்டாண்டில் விட்டுடுங்க வெற்றி என்று வெண்ணிலா சொன்னதும் வண்டியை சாலையின் ஓரமாக நிறுத்தினான். பெண்கள் இருவரும் இறங்கியதும், ஸ்வாதி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு வந்துட்டு போ ப்ளீஸ் என்று வெண்ணிலா சொல்லிவிட்டு வெற்றியிடம் குனிந்து, ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி, பைரவி என்று சொன்னவளை ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்த வெற்றி மெல்லிய புன்னகை சிந்தி டேக் கேர் என்று மட்டும் பதில் அளித்து அவ்விடத்தை விட்டு பறந்தான். அவன் மனம் படும் அவஸ்தையால் எப்படி இவன் இன்று வீட்டை அடைவான் என்று அவனுக்கே புரியாமல் தவித்தான். அந்த ஏமாற்றத்தை ஏற்க முடியாமலும் உண்மை கசந்தாலும் இத்தனை விரைவாக தன் காதலின் ஆயுசு முடிந்து விட்டதை நினைத்து மனம் வலித்தது. வீட்டிற்கு சென்றால் எங்கு தன் ஏமாற்றம் முகத்தில் பிரதிபலித்து விடுமோ என்று அஞ்சி தனிமையை தேடி கடற்கரைக்கு சென்றான். கடல் அலையின் சீற்றமும் அவன் மனம் படும் வேதனையும் ஒத்துப்போக அந்த வான்நிலவை பார்த்தவனின் விழிகள் மெல்ல ஈரம் கொண்டது. தலைவிதி என்னும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே. வேதங்களே வாழும் வரை சோகங்களே காதல் கதை கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும். வெள்ளைப்புறா ஒன்று போனது கையில் வராமலே, வெள்ளைப்புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதல் எழுத்து தாய்மொழியில், தலையெழுத்து யார் மொழியில், என் வாழ்க்கை வான்வெளியில் என்ற பாடல் அவன் மனதில் ஒலித்தது. காதல் கொள்ளும்போது தரும் இளையராஜாவின் இசையே இங்கு அவன் கவலைக்கும் மருந்தாக இருந்தது. கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இணைந்திடுங்கள் எங்களோடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்து ஆரத்தியின் தீராக்கண ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.